நம்மள மட்டும் ஏன் கடவுள் சோதிக்கிறாருன்னு தெரியல. ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் vs வாஷிங்டன் ஃப்ரீடம் குவாலிஃபயர் 1 கேம் இன் MLC 2025 பார்த்தீங்கன்னா இப்போ ரெயினால அபெண்டன்ட் ஆயிருக்கு. வாஷிங்டன் ஃப்ரீடம் இப்போ லீக் ஸ்டேஜஸ்ல வந்து டிஎஸ்கே விட ஹையர் பொசிஷன்ல முடிச்சதுனால நம்ம டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவதுல முடிச்சிருப்பாங்க. வாஷிங்டன் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட்ல முடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால வாஷிங்டன் ஃப்ரீடம் இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. பிகாஸ் ரிசர்வ் டே கிடையாது. வேற டிஎஸ்கே இப்போ சேலஞ்சர் ப்ளே பண்ணியானோம். சேலஞ்சர்னா வேற எதுவும் இல்லை, குவாலிஃபயர் 2 ப்ளே பண்ணியானோம். ஸோ அந்த குவாலிஃபயர் 2 வின் பண்ணோம்னா நம்ம அஃப்கோர்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போகலாம். டெக்ஸஸ்ல ஃபார் த பாஸ்ட் few days ரெயின் கான்ஸ்டன்டா பேஞ்சிட்டே இருக்கு. ஈவன் டெக்ஸஸ் ஃப்ளட்ஸ்னு சொல்லிட்டு கூட நம்ம டிஎஸ்கே போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. எஸ், அதெல்லாம் பார்த்தும் கூட இவங்க வென்யூ சேஞ்ச் பண்ணாம இருந்தது தான் ஒரு தப்பான முடிவு. ஈவன் நாளைக்கு நடக்க போற எம்ஐ நியூயார்க் vs சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் எலிமினேட்டர் கேம்லயுமே ரெயின் பிரெடிக்டபிலிட்டி 35% சொல்லியிருக்காங்க. எஸ்எஃப்யூ vs டிஎஸ்கே கேம்ல டிஎஸ்கே 1 ரன் லூஸ் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் அந்த கேம் நம்ம வின் பண்ணிருந்தோம்னா நம்ம டாப் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபைனல்ஸ்க்குமே வந்து இன்னைக்கு குவாலிஃபை ஆகியிருப்போம். MLC 2023 அண்ட் 2024 ரெண்டு சீசன்லுமே டிஎஸ்கே குவாலிஃபயர் 2ல எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அட்லீஸ்ட் திஸ் டைம் நம்ம குவாலிஃபை 2 வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பா போகணும். அண்ட் வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் ஃபைனல்ஸ். ஏன்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் ஸ்குவாட் வந்து 3 பிளேஸ் இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. ஃபின் ஆலன், ஹாரிஸ் ஸ்டாஃப் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்ட். ரொமாரியோ ஷெஃபர்ட் குளோபல் சூப்பர் லீக் விளையாடுறதுக்காக போயிருக்காரு. கிட்டத்தட்ட CL T20 மாதிரி தான். ஸோ CPL இருந்து கயானா அமேசான் வாரியர்ஸ் இருக்காங்க, BPL இருந்து ஹோபாத் ஹரிகேன்ஸ், IL T20 இருந்து துபாய் கேபிட்டல்ஸ் அண்ட் BPL இருந்து ராங்பூர் ரைடர்ஸ். ஸோ எல்லா லீக்ஸோட வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிளா இருக்க போறது கிடையாது. ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஜுரி காரணமாக இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் ஹாரிஸ் ஸ்டாஃப்மே பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் 1 ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு பதிலாக பென் லிஸ்டர் என்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்டை சேர்ந்தவர். ஃபின் ஆலன் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுக்க போறது கிடையாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பண்ண எஸ்எஃப்யூக்கு அவைலபிளா இருக்க போறது கிடையாது. எஸ்பெஷலி ஃபின் ஆலன் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. எம்ஐ நியூயார்க் அஃப்கோர்ஸ் ரொம்ப லக்கியா இருந்திருக்காங்க. வெறும் 3 கேம்ஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிஃபை ஆகியிருக்காங்க, which is unfair for SFU. ஏன்னா SFU பார்த்தீங்கன்னா வந்து 14 பாயிண்ட்ஸோட வந்து குவாலிஃபை ஆகி அவங்க இப்போ எலிமினேட்டர் கேம் வந்து எம்ஐ நியூயார்க் அகைன்ஸ்டா ப்ளே பண்ண போறாங்க. எம்ஐ நியூயார்க் ஒரு அப்செட் பண்ணா மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஐ ஃபீல் டிஎஸ்கே கிட்ட தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு குவாலிஃபை 2ல வின் பண்றதுக்கு. IPL 2025 சிஎஸ்கே ஸ்குவாட்ல வன்ஷ் பெடி இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு லிகமெண்ட் டேர் ஏற்பட்டிருக்கும் அவரோட லெஃப்ட் ஆங்கிள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா IPL 25 சீசன் வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அவருக்கு பதிலாக தான் ஊரில் பட்டேல சிஎஸ்கே சைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் த சீசன் எண்டட் அவரோட இன்ஜுரியை பத்தி எந்த ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் பண்ணப்படல. இவன் நம்ம சேனல்ல 2 வீக்ஸ் பேக் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் வன்ஷ் பெடியோட இன்ஜுரியை பத்தி. லிகமெண்ட் டேர்னா இட் வில் டேக் மோர் டைம் டு ரெக்கவர். ஸோ ஹில் பி அவுட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் ஃபியூ மோர் மந்த்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இப்போ வன்ஷ் பெடி ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐ தேங்க் எவ்ரிஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ இன் மை ரீஹேப் அண்ட் ரெக்கவரி ஜர்னி, ஃபிட் ரெக்கவர்ட் அண்ட் எக்ஸைட்டட் டு பி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், வன்ஷ் பெடி இப்போ ரெக்கவர் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் நடக்க போற டெல்லி பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா புராணி டெல்லியை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறாரு வன்ஷ் பெடி. ரீசெண்டா தான் ஆக்ஷனுமே நடந்துச்சு. ஸோ புராணி டெல்லியோட கேப்டனா பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்தாங்க இருக்காரு. வன்ஷ் பெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் அன்சோல்டா போயிருக்காரு. தென் லேட்டர் ஆன் தான் புராணி டெல்லி டீம் வந்து 16 lakhsக்கு வன்ஷ் பெடியை பிக் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி டெவான் கான்வே வில் பி பேக் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ்க்கான ஸ்குவாடை வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்குவாட்ல ஃபார் சர்ப்ரைஸ் டெவான் கான்வே இல்லாம போயிருந்தாரு. அந்த ட்ரை சீரிஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாங்க. அந்த ட்ரை சீரிஸ் ஜூலை 14 ஆரம்பிக்கிறது. அந்த சீரிஸ்ல டெவான் கான்வே ப்ளே பண்ண போறது கிடையாது. பட் அதுக்கு பதிலா நியூசிலாந்து வெர்சஸ் ஜிம்பாப்வே டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்க போகுது. இது வந்து 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். ஸோ 30th ஜூலை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கும் அண்ட் செகண்ட் டெஸ்ட் பண்ண 7ஆம் தேதி ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்குவாட்ல டெவான் கான்வேக்கு ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு, which is a very good thing. ஸோ கண்டிப்பா அந்த டெவான் கான்வே நல்லா ப்ளே பண்ண ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சர் ஆர் ஆல்சோ செலக்டட். டாம் லேத்தம் தான் சைடு லீட் பண்ண போறாரு. ஆஃப்டர் த IPL சீசன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆக்ஷன்ல உங்களால பார்க்க முடியும் நாளைக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் T20 சீரிஸ் ஆரம்பிக்கிறது. இது வந்து 3 மேட்ச் T20 சீரிஸ். ஆல்ரெடி டெஸ்ட் அண்ட் ODI சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ T20 சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ பத்திரினாவோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் மேட்ச்லாம் உங்களால பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10 அண்ட் சோனி லிவ்ல வாட்ச் பண்ண முடியும். சன்ரைசர்ஸ் சீசன் கேப்போட பவுலிங் கோச்சா ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸா டேல் ஸ்டீன் இருந்தார் இல்லையா? இப்போ அந்த பொசிஷன்ல இருந்து லீவ் ஆகியிருக்காரு. SA20ல தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிரான்ச்சைசினா அது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான். மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா நிறைய டீம்ஸ் எப்படி ஃபெயில் ஆகியிருக்காங்கன்னு மற்ற லீக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கலாம். 2022க்கு முன்னாடி வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் தான் கடப்பார டீம் சொல்லுவாங்க. ஆனால் 2022 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. லைக்வைஸ் SA20லுமே இந்த இயர் பார்த்தோன்னா மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா இதனால சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பாதிக்கப்படலாம். சரி, இப்போ சன்ரைசர்ஸ்ல இருந்து டேல் ஸ்டீன் லீவ் ஆகியிருக்காரு. அப்போ வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சைஸ்ல அவர் கோச்சிங் ஸ்டாஃபா எதிர்பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ரிட்டென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்கான டேட்டே பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ரிட்டென்ஷனுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோச்சிங் ஸ்டாஃபோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பா டேல் ஸ்டீன் ஏதாவது ஒரு பிரான்ச்சைஸ்ல மேபி எதிர்பார்க்கலாம் தான் தோணுது. SA20 சீசன் 4க்கான அஃபிஷியல் ஷெட்யூல் இப்போ ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ December 26 லீக் ஆரம்பிக்க போகுது அண்ட் January 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்க போகுது. SA20ல 6 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி டீம் வில் பிளே 2 times against each other.
சீசன் ஓபனர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் எம்ஐ கேப் டவுன் ப்ளே பண்ண போறாங்க அகைன்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். நம்ம ஜேஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 27th டிசம்பர் அகைன்ஸ்ட் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் ப்ளே பண்ண போறாங்க. இங்க நீங்க ஜேஎஸ்கே ஃபுல் ஷெட்யூல் பார்க்கலாம். 27th டிசம்பர் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ், 30th டிசம்பர் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 1st ஜனவரி பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், தென் 3rd ஜனவரி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், 6th ஜனவரி the most awaited clashனு கூட சொல்லலாம் ஜேஎஸ்கே vs எம்ஐ கேப் டவுன், தென் 8th ஜன் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ், தென் 10th ஜன் அகைன் எம்ஐ கேப் டவுன் ஹோம்ல ஃபேஸ் பண்ண போறோம் அண்ட் 14th ஜன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், தென் 17th ஜன் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் 19th ஜன் நம்மளோட லாஸ்ட் லீக் கேம் பால் ராயல்ஸ் ஃபேஸ் பண்ண போறோம். பிளே ஆஃப் கேம்ஸ் அதாவது குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் 21 ஆரம்பிச்சு ஜான் 25th முடியும் அண்ட் இதோட வென்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் செய்யப்படல. நம்ம ஜேஎஸ்கே எல்லா மேட்சஸுமே 9 PM தான் ஸ்டார்ட் ஆகும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி எக்ஸப்ட் 2 மேட்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பீங்க பிரெட்டோரியா கேபிட்டல்ஸை ஃபேஸ் பண்ண போறோம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4:30 PM ஆரம்பிக்கும். தென் எஸ்இசிக்கு எதிராக 3rd ஜனவரி ப்ளே பண்ண போற ஹோம் கேமே பார்த்தீங்கன்னா 4:30 PM தான் ஆரம்பிக்கும். டபுள் ஹெடர்ஸ் இருக்கிற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 PM ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும், செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 9 PM நடக்கும். சண்டே அன்னைக்குலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 7 PM ஆரம்பிக்கும். ILT20 சீசன் 4மே பார்த்தீங்கன்னா ஏர்லியா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. டிசம்பர் 2 ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சு ஜனவரி 4 பார்த்தீங்கன்னா லீக் முடியுது. SI20 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 அன்னைக்கு நடக்க போகுது. எனவே இந்த SI20 சீசன் 4க்காக நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க, நீங்க எந்த மேட்சஸ்க்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.